அவளுடைய பாடுகளை சகிக்கணும். நீங்க சகிக்கணும். ஆராதனைக்கு வரும் பொழுது விரோதமா பிசாசு எழும்புவான். ஜெபிக்க விட மாட்டான், வேதத்தை வாசிக்க விட மாட்டான். செல்போன் மூலியமா பிசாசு வரும், டிவி மூலியமா பிசாசு வரும், நாடகம் மூலியமா பிசாசு வரும், சினிமா மூலியமா பிசாசு வரும், நண்பர்கள் மூலியமா பிசாசு வரும், ட்விட்டர் மூலியமா பிசாசு வரும். ஹல்லேலூயா. அப்புறம் என்னையா, இன்ஸ்டாகிராம் மூலியமா பிசாசு வரும், வாட்ஸ்அப் மூலியமா பிசாசு வரும், ஃபேஸ்புக் மூலியமா பிசாசு வரும், நெட் மூலியமா பிசாசு வரும், இணையதளம் மூலியமா பிசாசு வரும். எப்படி வரும்? ஹாய்ன்னு சொல்லும், ஹலோன்னு சொல்லும், உங்க போன் நம்பர் கொடுக்குறீங்களான்னு சொல்லும், நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்கும். இப்படிப்பட்ட பிசாசு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நீ என்ன ஆயிட்ட, செத்து போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். நல்ல கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு வேற எங்கேயும் இல்லை தேவ பிள்ளைகளே, செல்போன்ல இருக்கு. நல்ல கவனமா இருக்கணும். இந்த செல்லு வந்ததுல இருந்து அநேகருடைய மனுஷருடைய செல்லு அழிஞ்சு போயிடுச்சு. சோதரம். நல்ல தெளிவா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும், நடுக்கத்தோடு இருக்கணும்.